யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றான். 2023ஆம் ஆண்டில் இருந்து 2024வது ஆண்டுக்குள் நுழைந்து போகிறோம். ஆனால் நிறைய கேள்விகள் நமக்கு முன்பாக உண்டு. எப்படி போகிறோம்? இந்த வருஷம் எப்படி இருக்கும்? என்ன பிரச்சனைகளை எதிர்கொள்வது? இந்த ஆண்டை நான் எப்படி ஜெயமாய் முடிக்கப் போகிறேன் என்று பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். ஒரு நாள் மோசேவுக்கு அப்படிப்பட்ட நிலைமை இருந்தது. மோசேவும் இன்றைக்கு நாம் இருக்கிற அதே சூழ்நிலையில் ஒரு காலகட்டத்தில் அவர் இருந்தார். ஆண்டவர் திடீரென்று மோசேயை இஸ்ரவேலுக்கு எகிப்திற்கு அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். எப்படி போவேன்? எப்படி எகிப்தியர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள்? எகிப்தியர்களிடத்தில் நான் எப்படி போய் நிற்பேன்? இஸ்ரவேல் புத்திரர்களிடத்தில் நான் எப்படி போய் நிற்பேன் என்று அவனுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கிறது. யாத்ராகமம் 3:10 ஆண்டவர் சொல்றார், நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா அப்படின்னு சொல்றார். யாத்ராகமம் 3:13 பாருங்க. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேலிடத்திலே போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்று அவன் திகைக்கிறான். அப்போஸ்தலர் 3 யாத்ராகமம் 3:11 பாருங்க. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம், என்னால் முடியாத ஆண்டவரே, நான் எப்படி, நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறான். யாத்ராகமம் 4:1 பாருங்க. அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவிகொடார்கள், கர்த்தர் எனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள். எவ்வளவு அவரால் முடியாதுன்றதுக்கு எவ்வளவு காரணங்கள் சொல்றாரு பாருங்க. யாத்ராகமம் 4:10 பாருங்க. மோசே சொல்றாரு, நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவுமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். யாத்ராகமம் 4:13 பாருங்க. அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகில அனுப்புங்க ஆண்டவரே, என்னை விட்டுருங்க ஆண்டவரே, என்னால முடியாத ஆண்டவரே, இஸ்ரவேல் புத்திரரை நான் எந்த முகத்தை வச்சு பார்ப்பேன்? எகிப்தில் இருக்கிற பார்வோன்ட்ட போய் நான் எப்படி பேசுவேன்? என்னால முடியாத ஆண்டவரே, என்ன அனுப்பாதீங்க ஆண்டவரே, வேற யாரையாவது அனுப்புங்க ஆண்டவரே, என்னால முடியாது என்று பல காரணங்களை சொல்றான். இன்றைக்கும் இந்த 24ஆம் தேதி வருஷத்தினுடைய முதல் நாளிலே உங்களுடைய இருதயத்திலும் அந்த எண்ணங்கள் இருக்கலாம். நான் இந்த 24 நான் எப்படி நான் உள்ள போவேன்? இந்த கடனை நான் எப்படி சமாளிக்க போறேன்? என் பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை எப்படி முடிக்க போறேன்? நான் எப்படி படிச்சு முடிக்க போகிறேன்? நான் இந்த வருஷம் இந்த காரியத்தை நான் எப்படி சமாளிக்க போறேன்? இந்த வருஷத்தில் எதிர்கொள்ளக்கூடிய இந்த விஷயத்தை நான் எப்படி ஜெயிச்சிட போறேன்? எனக்கு ஒன்னும் தெரியலையே, எனக்கு குழப்பமா இருக்குது. இந்த 24 என்னால ஜெயிக்க முடியுமா? அன்றைக்கு மோசே குழம்பி இருந்தது போல இந்த கால வேளையில நீங்கள் பலவிதமான குழப்பத்தோடு கூட இருக்கலாம். அப்படி குழப்பத்தோடு கூட இருக்கிற மோசேயை பார்த்து, இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் உன்னை அனுப்பினார் என்று போய் சொல் என்று அன்றைக்கு குழப்பத்தில் இருந்த மோசேயை கர்த்தர் தைரியப்படுத்துகிறார். ஆண்டவரே, உம்முடைய நாமம் என்னன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னபோது ஆண்டவர் முதலாவது ஒரு நாமத்தை சொன்னார். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று ஒரு நாமத்தை சொல்றார். I am that I am என்று சொல்லுகிறார். அந்த நாமத்திற்கு அர்த்தம் என்னவென்றால், நான் மாறாதவராய் இருக்கிறேன் என்று அதற்கு அர்த்தம். மல்கியா 3:6 சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிற பெயருக்கு அதான் அர்த்தம். இந்த நாமத்திற்கு என்ன அர்த்தம்னா, இன்றைக்கு அவர் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா.
அவர் இன்றைக்கு அவர் தேவனாய் இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. அல்லேலூயா. ஆமா, the God of today. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. தேவனுடைய கணக்கின்படி சரித்திரத்தை ரெண்டா பிரிக்கும் போது கிபி என்றும் கிமுன்னு இருக்குது. கிமுனா நேத்து, கிபினா இன்று அப்படின்னு நம்ம பார்க்கிற மாதிரி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 23வது வருஷம் நேத்து, 24வது வருஷம் இன்று. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் உன்னை அனுப்பினார் என்று போய் சொல்லு. அல்லேலூயா. இருக்கிறேன்னு சொன்னவர். இந்த 24 என்கிற இந்த வார்த்தைக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. வருஷம் 24. 24 என்பது ஒரு இணைப்பின் எண். சோத்திரம், ஒரு இணைக்கிற எண் 24. பழைய ஏற்பாட்டில் 12 கோத்திரம், புதிய ஏற்பாட்டில் 12 சீஷர்கள். இவர்களை சேர்த்து தான் பரலோகத்தில் 24 மூப்பர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற கோத்திரத்தையும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அப்போஸ்தலர்களையும் சேர்த்து 24 மூப்பர்கள் என்று சொல்லப்படுகிறதாக பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க. அதை குறித்து நீங்கள் வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 10ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 8 வசனம் 14, 11வது அதிகாரம் வெளிப்படுத்தல் 16ஆம் வசனம் 19:4 இதெல்லாம் வருது. சோத்திரிக்கிறோம். அதே போல தாவீதின் நாட்களிலே தேவனுடைய ஆலயத்திலே 24 ஆசாரியர்கள் விதம் பணிவிடை செய்யும்படி தேவ ஆலயத்திலே 24 ஆசாரியர்களை அவன் ஏற்படுத்தினான் என்று நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 1-18, 1 நாளாகமம் 25 9 31 வரைக்கும் நீங்கள் வாசிக்க முடியும். அப்படியானால் இந்த 24 என்பது ஒரு இணைப்பின் எண். சோத்திரிக்கிறோம். இன்னொரு வார்த்தை கூட நான் சொல்லுவேன். அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவில் 3 பேரை தூக்கி போட்டாங்க. 4வதாக இயேசு அவர்களோடு கூட இணைந்தார். அல்லேலூயா. ஆகவே இந்த 24வது வருஷத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இணைந்து உங்களோடு கூட வருவார். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இப்ப யாத்திராகமம் 3:14, அதற்கு தேவன் இருக்கிறேன் என்பவர் என்னை அனுப்பினார் என்று சொல்வாயாக. இதுதான் வாக்குத்தத்தம். இதுதான் உங்களுக்கு வாக்குத்தத்த அட்டையில இந்த விதத்தில் தான் இருக்கும். அதற்கு தேவன் இருக்கிறேன் என்பவர் என்னை அனுப்பினார் என்று சொல்வாயாக. ஹல்லேலூயா. இன்றைக்கு 2024 தேவன், God of today, இன்றைக்கும் கர்த்தர் ஜீவனோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் உங்களுடைய காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். இன்றைக்கும் உங்களுக்காக சிலுவையிலே சிந்தி கொடுத்த ரத்தம் உங்களை நோக்கி வழிந்து வருகிறது. இன்றைக்கும் அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் சர்வத்தை ஆளுகிறவராய் இருக்கிறார். அவர் இன்றைக்கும் நம்முடைய ஜெபத்தை கேட்டு மறு உத்தரவு அருளி செய்து அற்புதத்தை செய்வதற்கும் இன்றைக்கும் தேவன் வல்லவராயிருக்கிறார். பரலோகத்திலே 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் கர்த்தரை தொழுது கொள்றாங்க. எப்படி தொழுது கொள்றாங்க தெரியுமா? வெளிப்படுத்தல் 1:8, வெளிப்படுத்தல் 4:8 இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் என்று சொல்லி தூதர்கள் அவரை துதிக்கிறார்கள். 24 மூப்பர்கள் அவரை துதிக்கிறார்கள். அவர் இருந்தவர் மட்டுமல்ல, அவர் வரப்போகிறவர் மட்டுமல்ல, இந்த 24வது ஆண்டிலே இருக்கிற தேவனாய் இருக்கிறார். நல்ல கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அநேகர் கடந்த காலத்திலேயே ஜீவிக்கிறார்கள். அற்புதத்தின் நாட்கள் முடிந்து போய்விட்டன என்று சொல்லுகிறார்கள். ஆதி அப்போஸ்தலர்களுடைய நாட்களிலே நடந்த அற்புதங்கள்
பிறகு ஒரு அற்புதமும் நடக்கவில்லை என்று சில வேத பண்டிதர்கள் கூட குழப்புகிறார்கள், இடர பண்ணுகிறார்கள். ஆனால் கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவருடைய நாமம் இருந்தேன் என்பவர் மட்டுமல்ல, அவருடைய நாமம் இருக்க போகிறேன் என்கிற நாமம் உடையவர் மட்டுமல்ல, அவர் இருக்கிறேன் என்கிற நாமத்தை உடைய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் மரியாள் இயேசுவை கடந்த காலத்துக்கு தள்ளினாள். செய்தியை நல்ல கவனிங்க. மரியாள் இயேசுவை கடந்த காலத்தின் தேவனாக பார்த்தாள். நல்ல கவனிக்கணும். மரியா சொல்றா, ஆண்டவரே, யோவான் 11:32, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். கடந்த காலத்தை பத்தி பேசுறா. இயேசுவே, நீங்க முன்னாடி இருந்திருந்தா அற்புதம் நடந்திருக்கும். ஆனா இன்னைக்கு உங்களால் அற்புதம் செய்ய முடியாதே. என் தம்பி தான் செத்து போயிட்டானே, அவன் கல்லறையில இருக்கிறானே. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தா என் தம்பி பொழைச்சிருப்பானே. நீங்க 4 நாள் கழிச்சு வந்திருக்கிறீங்களே, என் தம்பி எப்படி பொழைப்பான்? அவன் செத்தே போயிட்டானே, அவனை கல்லறையில வச்சுட்டோமே. நீர் இருந்தீரானால், அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. நீர் இருந்தீரானால், அப்படியானால் மரியாள் இயேசுவை கடந்த காலத்தின் தேவனாக மட்டும் பார்த்தாள். தொடர்ந்து மார்த்தால பார்த்தால், அந்த மார்த்தால நீங்க பார்த்தீங்கன்னா அவர் வருங்காலத்துக்கு தேவனாய் பார்த்தாள். வருங்காலத்துக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் சகோதரன் உயிர் தெழுவான் என்று கர்த்தர் சொல்லும் போது யோவான் 11:24 மார்த்தாள் சொன்னால், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாட்களில் என் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன். மரியா சொல்றா, நீங்க முன்னாடி இருந்திருந்தா என் தம்பி பொழைச்சிருப்பான். மார்த்தா சொல்றா, ஆமா ஆண்டவரே, என் சகோதரன் உயிர்த்தெழுவான். எப்ப தெரியுமா? கடைசி நாட்களில் உயிர்த்தெழுதல் நடக்கும் போது என் தம்பி உயிர்த்தெழுவான்னு நான் நம்புறேன்னு சொன்னான். அப்படியானால் மரியாள் இயேசுவை கடந்த காலத்தின் தேவனாய் பார்த்தாள். மார்த்தாள் வருங்காலத்துக்கு தேவனாய் பார்த்தாள். ஆனால் இயேசு அன்றைக்கே உயிரோடு எழுப்பினார். நல்ல கைதட்டி சத்தியம் புரிஞ்சவங்க ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆகவே தான் நான் தைரியமாய் பிரசங்கம் பண்ணுகிறேன். இயேசு கடந்த காலத்தின் தேவன் மாத்திரமல்ல, அவர் வருங்காலத்தின் தேவன் மாத்திரமல்ல. இந்த 2024 கர்த்தர் உன்னுடைய தேவன். அவர் இருக்கிறேன் என்கிற நாமம் உள்ளவர். இன்றைக்கு இருக்கிற உன் பிரச்சனை, இன்றைக்கு இருக்கிற உன் வேதனை, இன்றைக்கு இருக்கிற உன் நிந்தை, இன்றைக்கு இருக்கிற உன் கேள்வி, இன்றைக்கு இருக்கிற உன் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி அற்புதம் செய்வதற்கு இன்றைக்கு வல்லவர். கை தட்டி எல்லா சபை மக்கள் கை தட்டி இன்றைக்கு இயேசு அற்புதம் செய்கிறார். ஒரு முறை இயேசு ஒரு இடத்திலே நின்று கொண்டிருந்த பொழுது எபிரு என்கிற ஜபாலய தலைவன், என் பிள்ளை மரண அவஸ்தைப்பட்டு இருக்கிறான், நீங்க வந்து என் பிள்ளை மேல கை வச்சா என் பிள்ளை பிழைச்சிக்கும். ஆண்டவர் ஓகே நான் வரேன் பண்றார். வந்துகிட்டே இருக்கிறாரு. இடையில பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இயேசுவை தொட்டுட்டா வல்லமா புறப்பட்டுச்சு. அங்கே இயேசு நின்னுட்டார். கொஞ்ச நேரம் நின்னுட்டு என்ன தொட்டது யாரெல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. டைம் ஆகிட்டே போகுது. எவிருக்கு மனசுல படப்படப்பா இருக்குது. நம்ம வீட்டுக்கு இயேசுநாதரை கூப்பிட்டுட்டு போனால் வந்தா நடுவுலையே இயேசுநாதர் நிக்கிறாரே, பேசிக்கிட்டு இருக்கிறாரே. என் பிள்ளைக்கு அவர் ஜெபிப்பார்னு பார்த்தா டைம் ஆகிட்டே இருக்குதேன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கும் போதே எவிருவின் சொந்தக்காரங்க வராங்க. மார்க்கு 5:35 சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால், பினிஷ், கதை முடிஞ்சிருச்சு, இனிமே இயேசுநாதரை கூப்பிட வேண்டாம், சாகாம இருந்தா இயேசுநாதர் வந்து காப்பாத்தலாம், கதை முடிஞ்சு போச்சு, பிள்ளை செத்து போயிட்டா,
அடக்காராதனைக்கு வேலையை பார்ப்போம். இனிமே நீ போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், போதகர் வந்து இனிமே போறது இல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு என்று சொந்தக்காரர்கள் எவிரிவிடத்தில் சொன்னபோது ஒரே பிள்ளையை பெற்றெடுத்த எவிருவின் உள்ளம் எப்படி உடைஞ்சு போயிருக்கும். என் பிள்ளை போச்சா, ஒரே பிள்ளை போச்சா, கதை அவ்வளவுதானா என்று அவன் நினைப்பதற்கு முன்பதாகவே இயேசு மார்க் 5:36 அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே, அங்க கும்பல்ல இருக்கிறாரு, பெரும்பாலுள்ள ஸ்திரீ தொட்டா என்ன தொட்டது யாருன்னு அங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாலும் எவ்விருவையும் அறிந்தவராயிருந்தார். சொந்தக்காரன் சொன்னதை எவ்விரு கேட்டானோ இல்லையோ, இயேசு கேட்டார். கேட்ட உடனே ஜெபாலய தலைவனை பார்த்து, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவராயிரு, நான் இன்றைக்கும் அற்புதம் செய்கிற கர்த்தர். Be not afraid, only believe. எவ்விருவே, உன் பிள்ளை உயிரோடு கூட இருந்தா தான் அற்புதம் செய்வனா? செத்து போன அற்புதம் என்னால செய்ய முடியாதா? நான் கடந்த காலத்தின் தேவன் மாத்திரமல்ல, இன்றைக்கும் இப்பொழுதும் அற்புதம் செய்கிற தேவன். பயப்படாத. அந்த எபிருவினுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 47வது வசனத்தில், இயேசு யூதேயாவில் கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திலே போய் தன் மகன் மரண அவஸ்தைப்படுகிறான். இங்க ஒருத்தவன், என் பையன் மரண அவஸ்தைப்படுறான் ஆண்டவரே, அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். ஏசப்பா, என் வீட்டுக்கு வாங்க, நீங்க வந்தீங்கன்னா அற்புதம் நடக்கும், என் பிள்ளை மரண அவஸ்தைப்படுறான், வாங்க. இவன் வீட்டுக்கு இயேசு போக தொடங்கினா மறுநாள் தான் அந்த வீட்டுக்கு போய் சேர முடியும். கவனிக்கணும். இயேசுநாதரை கூப்பிடுறான். கலிலேயாவில் இருக்கிற கானா ஊரிலே இருக்கிற இயேசுவை கப்பர்நகமுக்கு கூப்பிடுகிறான். கலிலேயாவில் இருக்கிற அந்த கானா ஊரில் இருந்து கப்பர்நகமுக்கு போக வேண்டுமானால் மறுநாள் தான் போய் சேர முடியும். அப்போது இருந்த பிரயாண வேகம் தான். நீங்க வாங்கன்னு கூப்பிட்டான். இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? யோவான் 4:49 ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே நீங்க வரணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? செத்துட்டா உங்களால ஒண்ணும் முடியாது, சாகிறதுக்கு முன்னே வந்துருங்க, சாகிறதுக்கு முன்னே வீட்டுக்கு வந்துருங்க என்று சொன்னான். யோவான் 4:50 இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம். என்னங்க? நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். கை தட்டுங்க, கையை தட்டு. நீ போகலாம், உன் குமாரன் பிழைச்சிருக்கான். அப்ப இயேசுநாதர் முறைப்படி போனா அற்புதம் என்னைக்கு தான் நடக்கணும் சொல்லுங்க? கானா ஊர்ல இருந்து கப்பர்நகமுக்கு போகணும், மறுநாள் தான் போய் சேரணும். அப்படி இயேசுநாதர் அப்படி போய் தான் அற்புதம் செஞ்சா அற்புதம் என்னைக்கு நடக்கும்? மறுநாள் நடக்கும். ஆனா இயேசு அன்றைக்கே கைகளை தட்டி அன்றைக்கே அற்புதம் செய்தார். இருக்கிற இடத்திலிருந்தே அற்புதம் செய்கிறார். பைபிள் சொல்லுகிறது, இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். யோவான் 4:52 அப்பொழுது அந்த எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணமாயிற்று என்று கேட்டாங்க. நேற்று 7ஆம் மணி நேரத்தில் உன் குமாரன் குணமானான். அப்பதான் யோசிச்சு பார்க்கிறான், உன் குமாரன் பிழைத்திருப்பான் என்று நேற்றைக்கு 7ஆம் மணில சொன்னாரே, அந்த நேரம் அதுவா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இயேசு இன்றைக்கு கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அநேகர் என்ன என்றாங்க? கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவர், அவர் எதையும் துரிதமா செய்ய மாட்டார். ஆபிரகாமுக்கெல்லாம் 25 வருஷம் கழிச்சு தானே அற்புதம் செஞ்சாரு. கர்த்தருடைய வேலை எப்போது வருமோ அப்போதுதான் அவர் உதவி செய்வார். காத்திருங்கள், பொறுத்திருங்கள், அடங்கிருங்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு சோத்திருக்கிறோம்.
ஆண்டவர் ரொம்ப லேட்டா தான் செய்வார் நினைக்கிறாங்க. ஆனா அவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிற தேவன் என்று நீ விசுவாசிப்பாயானால் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வல்லமை. அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு உங்க இருதய பலகையில எழுதுறார். இருக்கிறேன் என்பவர் உன்னை அனுப்பினார்னு சொல்ல. இருக்கிறேன் என்கிறவர், the God of today, the God of today, இருக்கிறேன் என்கிறவர். நீங்க ஆராதனை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது உங்க உள்ளத்துல சொல்லிக்கிட்டே போங்க, இருக்கிறேன் என்பவர், இருக்கிறேன் என்பவர் இந்த ஆண்டு என்னை நடத்த போகிறார். இருக்கிறேன் என்கிறவர் என் குடும்பத்துக்கு போதுமானவராய் இருக்க போகிறார். இருக்கிறேன் என்கிறவர். அப்ப இருக்கிறேன்னு சொன்னா கர்த்தர் இன்றைக்கு அவர் தேவனா இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு நம்பர் 1 முதல் குறிப்பு, வேகமா போறேன். இன்றைக்கு ரட்சிப்பு, நாளைக்கு இல்ல, நாளை மறுநாள் அல்ல. அவர் இருக்கிறேன் என்கிற நாமம் உள்ளவர்ல அவர் சொல்றார் இன்றைக்கு ரட்சிப்பு. லூக்கா 19:5-9 5வது வசனம், சகைவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும். டுடே. 9வது வசனம், இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அதற்கு சகைவு செய்தது என்ன? இன்னைக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் உனக்கு செய்யணும்னா நீங்க இந்த ஆண்டு செய்ய வேண்டியது என்ன? சகைவு பாருங்க, முதலாவது இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். இயேசுவை பார்த்து விட வேண்டும் என்று ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். எல்லாரும் அங்க நின்னாங்க. ஆனா எல்லாரை விட சகைவுக்கு இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவை காண வேண்டும். அவர் யார்? அவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோமே. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? அவர் என்ன சொல்லுகிறார்? அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோமே. அவரை இன்னைக்கு பார்த்தோம்னு சொல்லி அந்த ஊரு கலெக்டராக அவன் இருந்தாலும் அவருக்கு முன்னாக ஓடி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி அவரை பார்க்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறான். ஒரு கலெக்டரா அப்படி ரோட்ல ஓடும் போது எத்தனை பேர் கிண்டல் பண்ணியிருப்பான். அதெல்லாம் பார்க்கல. இயேசுவை நான் பார்க்க வேண்டும். இயேசுவை தேடினான். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இயேசுவை கருத்தாய் தேடுகிறீர்களோ அவர்களை தேடி இயேசு வருவார். நான் இன்றைக்கு சொல்றேன், ஆண்டவர் உங்களை பார்த்து இன்னைக்கு உனக்கு ரட்சிப்பு, இந்த வருஷம் உனக்கு ரட்சண்ய வருஷம், இந்த வருஷம் நான் இந்த காரியத்தை செய்ய போறேன்னு கர்த்தர் இந்த வார்த்தையை உனக்கு நிறைவேற்ற வேண்டுமானால் இந்த ஆண்டு என்றைக்கும் இல்லாத அளவு கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை கண்டுபிடிப்பார்கள். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம் என்னன்னா, பாவ உணர்வு அடைந்தவனாய் கர்த்தருக்கு முன்னாக நிற்கிறதை இயேசு பார்த்தார். ஆண்டவரே, நான் யாரிடத்திலே ஆகினும், லூக்கா 19:8, சகைவு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதையை ஏழைக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவிடத்தில் ஏதாயினும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அதனால தனியா கொடுத்துற, ஆண்டவரே என்ன பட்டிகப்பா. உடைந்த உள்ளத்தோடு கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிறான். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட பலிதானே. நறுங்குண்டதோ நொறுங்குண்டதுமான அந்த பலியை, அந்த இருதயத்தை புறக்கணிக்க மாட்டார். இன்னைக்கு இந்த காலவேளை சொல்லுங்க, ஏசப்பா இந்த 2024 என்னை கொண்டு வந்ததற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல. என்னிடத்துல எவ்வளோ குறைவு இருக்கப்பா, என்கிட்ட எவ்வளோ மீறுதல் இருக்கப்பா. ஆனாலும் கர்த்தர் என் குறையெல்லாம் மன்னித்து இந்த 2024க்குள்ள என்ன கொண்டு வந்திருக்கிறீங்களாப்பா அப்படின்னு உடைந்த உள்ளத்தோடு நீங்க நிற்கும் போது கர்த்தர் சொல்வார், சகைவே இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் சொல்றார். உலகத்தில் கோடிக்கணக்கான வீடுகள் உண்டு, ஆனால்
உங்களுடைய வீட்டை தங்குவதற்காய் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு ஒரு வீட்டுக்கு வரும் பொழுது அந்த வீட்டின் ரட்சிப்பினால் நிறைந்திருக்கும். ஹல்லேலூயா. நாங்க சின்ன வயசுல இருக்கும் போது இந்த பாட்டை எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. சகேயுவே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். சகேயுவே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். தங்க வேண்டும், தங்க வேண்டும், நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். தங்க வேண்டும், தங்க வேண்டும், நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். சகேயுவே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். என்னோட சொல்லுங்க. சகேயுவே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். சொல்லுங்க. தங்க வேண்டும், தங்க வேண்டும், நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். சொல்லுங்க. தங்க வேண்டும், தங்க வேண்டும், நான் உன் வீட்டில் தங்க. இந்த ஆண்டவர் தெளிவா பேசினாரு. இந்த ஆண்டு நிறைய பேருக்கு ஒரு ரட்சிப்பின் ஆண்டாக இருக்கும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கையை தட்டினா நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னு அர்த்தம். கையை தட்டி இது ஒரு ரட்சிப்பின் ஆண்டு. 2 கொரிந்தியர் 6:2 சொல்லுது, அனுக்கிரக காலத்தில் நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள். ஹல்லேலூயா. அனுக்கிரக காலத்தில் நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளில் உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. சொல்லி இருந்தாரல்ல, சொல்லிட்டு புதிய ஏற்பாட்டிலே பழைய ஏற்பாட்டில் சொன்ன ஒரு வார்த்தையை பவுல் அதை எடுத்து சொல்லுகிறார். அது என்னைக்கோ அல்ல, இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய காலம். இந்த 2024 சகோதரியே சகோதரனே, உனக்கு அனுக்கிரக காலம், ரட்சிப்பின் காலம். இத பழைய ஏற்பாட்டில் எங்க கர்த்தர் சொல்லி இருந்தாரு? ஏசாயா 61:2 கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை. என்ன வருஷம்? அனுக்கிரக வருஷத்தை. இததான் 2 கொரிந்தியர் 6:2 ரிமெம்பர் பண்றாரு பவுல். 2 the proclaim the Lord of favor and the day of vengeance of the Lord. 2 நாள் இருக்கு. ஒன்னு அனுக்கிரக வருஷம், இன்னொன்று நீதியை சரி கட்டும் நாள். கர்த்தர் இந்த வருஷத்துல சொல்றாரு, உனக்கு அனுக்கிரகம் செய்கிறவர் வருஷம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள். இந்த வருஷம் உனக்கு அனுக்கிரக வருஷம், இந்த வருஷம் உனக்கு இரட்சண்ய வருஷம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜனங்கள் இயேசு கிறிஸ்து எந்த ஒரு நியாய பிரமாணத்தின் கிரியை செய்யாமல், ஹல்லேலூயா, இயேசு ரட்சிக்கிறார். பாருங்க, ஒருத்தர் ரட்சிக்கப்படுறதுக்கு எந்த தான தர்மங்கள் புண்ணிய யாத்திரையெல்லாம் ஒண்ணு செய்ய வேண்டியதே இல்ல. சிலுவையில் அவர் செய்ததை எனக்காகத்தான் செய்தார் என்று இருதயத்திலே விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ண உடனே ஒரு ரட்சிப்பு வருது இல்ல? அப்படி வந்தா நம்ம அனுக்கிரக வருஷத்துல இருக்கிறோம்னு அர்த்தம். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. இயேசு எனக்காக, எனக்கு பதிலாக சிலுவையிலே செய்த கிரியைகள், அவர் சம்பாதித்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாலே போதும். இந்த கிருபையின் காலம் முடிய போது, கதவு பூட்டப்படும் முன்னே, பேழையின் வாசல் அடைபடும் முன்னே, ரட்சிப்பின் அதிபதியாகிய இயேசு வண்டை
ஓடி வந்து விடு. இதோ ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரம் குறுகி போகல. உங்களுடைய ஒவ்வொருடைய இருதய துடிப்பு அவருடைய கிருபை, உங்களுடைய ஒவ்வொரு சுவாசம் அவருடைய தயவு. ஹல்லேலூயா. ஆண்டவர் கிருபையா இருக்கிறாரு. இந்த ஆண்டு உங்களுடைய குடும்பத்தில் அநேகரை கர்த்தர் ரட்சிப்பார். கைகளை தட்டி ஆண்டவரை சோதனம் பண்ணுங்க. உங்க நெடுநாள் கண்ணீருக்கு பதில் வருகிறது. உங்க நெடுநாள் வருத்தத்துக்கு பதில் வருது. அடுத்த ஆண்டு நாம இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் ஆண்டவருக்கு சித்தமானால் உங்களுக்குள்ள சாட்சியை கர்த்தர் எழுப்புவார். இன்னைக்கு ரட்சிக்கப்படாம உங்க வீட்டில் முரண்டு பிடித்து கொண்டு பிறகு பார்க்கலாம், அப்புறம் வருகிறேன் என்று காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிற அநேகரை இந்த ஆண்டு கர்த்தர் ரட்சிப்பார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். இந்த வருஷம் ரட்சிக்கிற ஒரு வருஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆணிகள் பாய்ந்த கரங்களை நீட்டி கர்த்தர் உன்னை ஆவலாய் அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவராலே அன்றி வேறொருவரால் ரட்சிப்பு இல்லை. அவர் ரட்சிப்பார். இரண்டாவது பாயிண்ட் வேகமா சொல்றேன். இன்றைக்கே இரட்டிப்பான நன்மைகள். நாளைக்கு இல்ல, இன்னைக்கு. சகரியா 9:12 உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஆண்டவர் சொல்லுகிறார், இரட்டிப்பான நன்மையை தருவேன். அதை என்னைக்கு தருவாரா? இன்னைக்கே. எத்தனை பேர் நம்புறீங்க? அத கையை தட்டுங்களேன். இன்னைக்கே இருக்கிறேன் என்பவர் உங்களை பார்த்து சொல்ல. இன்னைக்கே. நம்முடைய தேவன் எப்பொழுது நல்லவர், நன்மை செய்கிறவர். ஆனா இந்த வருஷம் மனதுருகி ரெட்டிப்பான நன்மையை தந்து ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றவர் அதை சொல்றாரு. அதை என்னைக்கோ அல்ல, இந்த ஆண்டே, இன்றைக்கே, சீக்கிரத்திலே, இப்பொழுதே உனக்கு ரெட்டிப்பான நன்மை. ஒரு குழந்தை தந்தா போதும், எனக்கு குழந்தையே இல்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் சொன்னார். ஆதியாகமம் 22:17 அவர் ஒரு வாக்குத்தத்தம் சொல்றார். என்ன சொல்றாரு? சோத்திரிக்கிறோம். ஆபிரகாம் இரட்டிப்பான நன்மை பெற்றான். ஆபிரகாம், உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல. எப்படிங்க? வானத்து நட்சத்திரங்களைப் போல. அதுக்கு பிறகு கடற்கரை மணலை போல என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். அப்படின்னா ஒன்று பூமிக்குரிய ஆசீர்வாதம், இன்னொன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதம். வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருகுவது அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இன்னொன்று அருமையானே, கடற்கரை திரளான மணல் திரளாக உன் சந்ததி இருக்குன்னு பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை, ரெண்டு ஆசீர்வாதத்தை சொல்றேன். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படியானா இந்த ஆண்டு கர்த்தர் சோத்திரிக்கிறோம் வானத்து நட்சத்திரங்களை போல, அது மாத்திரமல்ல கடற்கரை மணலை போல இரட்டிப்பான ஆசீர்வாத நன்மைகளினால கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிரப்புவார். யாக்கோபை பாருங்க, இரட்டிப்பான நன்மை யாக்கோபுக்கு. முதலாவது அந்த சேஷ்ட புத்திர பாகம், தகப்பனிடத்திலிருந்து வந்த ஆசீர்வாதம். இதெல்லாம் அவர் வாங்கிட்டாலும் இது இல்லாம யாப்போக்கு ஆற்றுக்கரையிலே என்னை ஆசீர்வதியும் என்று கேட்டவனுக்கு அங்கேயும் இன்னொரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் யாக்கோபுக்கு தந்தது போல கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆண்டு இரட்டிப்பான நன்மை. யோசேப்புக்கு இரட்டிப்பான நன்மை கிடைச்சது. யாக்கோபுக்கு பிறந்த 12 பிள்ளைகள் தான் கோத்திர பிதாக்களா வரணும், அதான் நீதி. ஆனால் யோசேப்புக்கு மனாசே, எப்ராயிம் என்கிற 2 பிள்ளைகள் பிறந்தாங்க. 2 பிள்ளைங்க. இந்த 2 பிள்ளைகளையும் ஆண்டவர் அந்த கோத்திரத்தோடு கூட சேர்க்கிறார். எப்ராயிமையும் ஆசீர்வதிக்கிறாரு, அந்த சோத்திரிக்கிறோம் மனாசையை என்ன செய்யறாருங்க? ஆசீர்வதித்து அந்த 2 பிள்ளைகளுக்கும் கோத்திர பிதாக்களின் அந்தஸ்தை கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா.
அப்ப 2 ஆசீர்வாதம் யோசேப்புக்கு. கவனிக்கணும். யோபுவை பாருங்க, எவ்வளோ கஷ்டம். ஆனா அந்த யோபுக்கு ஒரு நாள் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்தார். அண்ணாளுக்கு ஒரே ஒரு குழந்தைய தான் கேட்டான். அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தைய தந்தது மட்டுமல்ல, அதை போய் கோயிலில் விட்டுட்டான். அதுக்கு பிறகு ஒரு 5 பிள்ளை பிறந்தது. இரட்டத்தனையான ஆசீர்வாதம். அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 2:9 எலியாவுக்கு இரட்டத்தனையான வரம் கிடைச்சது. அக்சாலுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதம். ஏற்கனவே வறட்சியான நிலங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதற்கப்புறம் நீர்ப்பாய்ச்சலான ஒரு இடமும் வருது. நான் இதெல்லாம் சொல்றதற்கு காரணம், கர்த்தர் இந்த வருஷம் உன்னை இரட்டிப்பான நன்மைகளினால் நல்ல கைகளை தட்டி உங்க வாழ்க்கையை நிறைவேறியே தீரும். இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் உங்க வாழ்க்கையை தருவார். 3வது, இன்றைக்கே மீட்பு, இன்றைக்கே விடுதலை. இன்றைக்கே. ஏன்னா ஆண்டவர் என்ன நாமத்தோடு நம்மகிட்ட பேசியிருக்கிறாரு? இருக்கிறேன் என்ற நாமம். அல்லேலூயா. யாத்திராகமம் 14:13 பாருங்க. நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்க. நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கு என்ன செய்ய மாட்டீங்க? காண மாட்டீங்க. 14ஆம் வசனம், கர்த்தர் உங்களுக்காக என்ன பண்ணுவார்? யுத்தம் பண்ணுவார். நீங்க சும்மா இருப்பீங்க, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். இன்றைக்கு உங்களுக்கு மீட்பு, இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை, இன்றைக்கு உங்களுக்கு ஜெயம். இன்றைக்கு காணப்படுகிற பிரச்சனை எனக்கு என்றும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இதுவரை பல சாபங்கள், பல நோய், கடன் தொல்லைகள் உன்னை தொடர்ந்து வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, அதற்கெல்லாவற்றையும் சேர்த்து இன்றைக்கு ரட்சிப்பு. கைகளை தட்டி எந்தெந்த பிரச்சனைகள் உங்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறதோ, எந்தெந்த பிரச்சனைகள் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருந்ததோ, நீங்க விசுவாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையை 100% சொல்ற. கர்த்தர் அந்த பிரச்சனைகளில் இருந்து உங்களுக்கு விடுதலை, மீட்பை கர்த்தர் இன்றைக்கே செய்வார். இன்னைக்கு செய்வார். எந்த நேரத்தில் தெரியுமா அந்த வார்த்தையை சொன்னாரு? எகிப்திலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலர் வந்துட்டாங்க. தப்பிச்சோண்டா பொழச்சோண்டான்ட்டு வந்துட்டாங்க. செங்கடல் வரைக்கும் வந்திருக்காங்க. இப்போ பெலிஸ்திய தேச வழியாய் கொண்டு போகாம ஆண்டவர் தான் வேற ரூட் எடுத்து போக சொல்லிட்டாரு. முன்னாடி செங்கடல் இருக்கு. என்னடா இது, வழியே இல்ல, செங்கடல் தான் இருக்குது, எப்படிடா போறது அப்படின்னு கேட்டா மோசே சொல்றாரு, ஆண்டவர் தான் இந்த வழியா போக சொன்னாரு, அதனால நம்ம வந்திருக்கோம். எனக்கே தெரியல, முன்னாடி செங்கடல் தான் இருக்குது, எங்க ரூட் இருக்குன்னே தெரியல, எப்படி போக போறேன்னு தெரியல. ஏன்னா கடல், அதுக்கப்புறம் வழியே இல்ல, டெட் எண்டு. இவங்க முழிச்சுட்டு நின்றுட்டு இருக்கும் போது பின்னாடி பார்த்தா 600 பிரதான ரதங்களோடு முழு பார்வோனின் சேனை திரும்பி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மறுபடியும் அடிமைப்படுத்தி கூட்டிட்டு போன்னு வந்துகிட்டு இருக்கான். எல்லாருக்கும் வயிற்றுல புளிய கரைக்குது. யாத்திராகமம் 14:10 மிகவும் பயந்தார்கள். யாத்திராகமம் 14:11 பாருங்க. வனாந்தரத்தில் சாகும்படியா எங்களை கொண்டு வந்தீர். ஜனங்கள் திகைக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, யாத்திராகமம் 14:12 அவங்க சொல்றாங்க, எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டு விடும்னு சொன்னமே, நாங்க வனாந்தரத்துல சாகிறதை விட எகிப்திலேயே வேலை செஞ்சிருப்போம் ஐயா. கர்த்தர் காப்பாத்துறாரு, விடுதலை கொடுக்கிறாரு, எங்களை கூட்டிட்டு வந்து இப்படி வம்பாடிக்கிறோமே, அவன் கோபமா வரானே, தப்பிச்சு ஓட முடியலையே, என்ன செய்யறது? மோசேவுக்கு ஒண்ணுமே தெரியல. இந்த இருங்க, நான் முட்டி போட்டு கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறேன்னு மோசே முட்டி போட்டிருந்தாலும் 4-5 கல்ல மண்டையில விழுந்திருக்கும் பொழுது தெரிச்சு நிக்கிறான் அவனும். அந்த இடத்துல மோசே ஒரு ஸ்டாண்ட் எடுத்தான் பாருங்க. அதைத்தான் இந்த வருஷம் நீங்க எடுக்கணும். பிரச்சனை பயமுறுத்தும், பிரச்சனை உங்களை திடுக்கிட செய்யும், பிரச்சனை உங்களை பயம் காட்டும்.
இந்த 2024 சில பிரச்சனைகள் மிரட்டுற மாதிரி வரும். நீங்க அந்த பிரச்சனையை பார்த்து விசுவாசத்தோடு கூட சொல்லுங்க, இன்றைக்கு கர்த்தர் எங்களுக்கு ஒரு ரட்சிப்பை தருவார், இன்றைக்கு கர்த்தர் எங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார், இன்றைக்கு கர்த்தர் எங்களை மீட்டு எடுப்பார், இன்றைக்கு கர்த்தர் எங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவை உண்டாக்குவார். இயேசுநாதர் கிட்ட எல்லாம் மோசே கேட்கல, அவனாவே டிக்ளேர் பண்றான். உங்க வார்த்தையை நிலைப்படுத்துகிறவர் கர்த்தராகிய இயேசு. கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குழப்பத்தில் நின்றாங்க. ஆண்டவர் சொல்லி மோசே சொல்லல, மோசேவே ஒரு விசுவாச அறிக்கை பண்றாரு. நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்க. ஒருவேளை இதுவரைக்கும் இந்த எகிப்தியன் உங்களை சிறுமப்படுத்தியிருக்கலாம், இதுவரைக்கும் இந்த எகிப்தியன் உங்கள் ஜீவனை கசப்பாக்கி இருக்கலாம், இதுவரைக்கும் இந்த எகிப்தியன் உங்களை சங்கடப்படுத்தி இருக்கலாம், இதுவரைக்கும் அந்த எகிப்தியன் உங்களை வேதனைப்படுத்தி இருக்கலாம். ஆனா அது முந்தின வருஷம், இது 24. கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு 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 கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பாருங்க. நான் இன்னைக்கு விசுவாசிக்கு சொல்றேன், நிறைய மிரட்டல் உருட்டல் உனக்கு வரலாம். கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் சொல்றேன், தைரியமா சொல்லுங்க. உங்க பிரச்சனைகளை பார்த்து, உங்கள் போராட்டங்களை பார்த்து தைரியமா சொல்லுங்க. இந்த 2024 கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் எனக்காக வழக்காடுவார், கர்த்தர் எனக்காக கிரியை செய்வார். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே, என் பிள்ளைகள் வாழ்க்கையிலே, என் பிசினஸிலே, என் வியாபாரத்திலே, என் முயற்சியிலே கர்த்தர் ஒரு மீட்பை தருவார், ஒரு விடுதலையை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலை கொடுக்கிற ஆண்டு. பிரச்சனை வரும், போராட்டம் வரும், நீ விசுவாசத்தோடு சொல்லு, இன்றைக்கு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அவன் சொன்னான், this is a lost. இதுக்கு பிறகு வந்த எகிப்தியனை உங்க லைஃப்ல நீ பார்க்கவே மாட்டீங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, செங்கடல்ல கடந்து இஸ்ரவேலர்கள் போன போது எமோரியர் வந்தான், எபூசியர் வந்தான், அமிலேக்கியர்கள் வந்தார்கள், எவனோ வந்தான் குறுக்கல, எகிப்தியர் மட்டும் வரவே இல்லை. கர்த்தர் சொன்னதுதான், விசுவாசிக்கிறவனாலே எல்லா கூடும். பிரதர், உடைய வாழ்க்கையில இந்த எகிப்தியன் என்பது நீண்ட நாள் பிரச்சனை. நான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமா சொல்றேன். இந்த 2024 எல்லா பிரச்சனையும் நான் சொல்லல. உன் வாழ்க்கையில் இது வரைக்கும் சேலஞ்சா இருந்த ஒண்ணு, நடக்காம இருந்த ஒண்ணு, முத்தி போயிருந்த ஒண்ணு, உன்னை அழ வச்ச ஒரு பிரச்சனை, உன்னை சங்கட பண்ண ஒரு பிரச்சனைய கர்த்தர் அதுல உனக்கு ஒரு ரட்சிப்பை தர போறார். கைகளை தட்டி வாய் திறந்து இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்கள், பாருங்கள். நல்ல கைகளை தட்டி ஒரு நிமிடம் அபிஷேகம் பெற்றவங்க அபிஷேகத்துல கைகளை தட்டி, நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 10:10 சொல்லுது, ரட்சிப்பு உண்டாகணும்னா வாயில் அறிக்கப்படணும். செய்வார். சூழ்நிலையை பார்க்காதீங்க. முன்னாடி செங்கடல் இருக்குது, பின்னாடி பார்வோன் துரத்திட்டு வரான், தப்புவதற்கு ஒரு வழியும் இல்லை. அப்பதான் சொன்னாரு, கர்த்தர் சொல்லி மோசே சொல்லல, மோசேவாய் விசுவாசித்து பேசினது. ஹல்லேலூயா. ஏன்னா மோசேவை கர்த்தர் என்ன சொல்லி அழைச்சாரு, இருக்கிறேன்னு சொன்னவரு, இருக்கிறேன்னு சொன்னவரு, உன்னை அனுப்பினார்னு போய் சொல்லுன்னு ஏற்கனவே மோசேட்ட சொன்னார்ல, அந்த வார்த்தை மோசேக்குள்ள இருக்குல்ல, அந்த வார்த்தையை பெற்றவர் சொல்லுகிறார், கர்த்தர் இன்றைக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்க. உங்களுக்கு தெரியுமா,
அந்த ரட்சிப்பை இஸ்ரவேலன் பார்த்தான். பைபிள் சொல்லுது, எகிப்தியன் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலன் பார்த்தான். இந்த ரட்சிப்பை பார்த்தான். செங்கடலை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அதை நடுவாய் நடக்க பண்ணி, அவங்க அக்கறை போகிற வரைக்கும் அந்த கடலை பிரிச்சே வச்சு, பின்னாடி பார்வோன் சேனை அவங்க போறாங்க, நம்மளும் போவோம்னு அவங்களையும் கர்த்தர் வர விட்டு, அப்புறம் அவங்க அந்த அக்கறை போயிட்டாங்கன்னு ஆண்டவருக்கு தெரிஞ்ச உடனே அவங்க நடுக்கடல் வரைக்கும் வேகமாய் ரதங்களை செலுத்தி கொண்டு போன பொழுது அந்த தண்ணீரை மறுபடியுமாய் திரும்ப பண்ணினார். எகிப்தியர்களுடைய அந்த ரதங்களின் சக்கரங்களை கலன்று போக பண்ணினார். அந்த உருளைகளை கலற்றினார். அவர்கள் திரும்ப தப்பிக்க முடியாதபடி தண்ணீரில் ஈயத்தை போல அமிழ்ந்து போனார்கள். அவர்கள் செத்து கிடக்கிறதை கர்த்தர் அன்றைக்கே செய்தார். அந்த பிரச்சனை எத்தனை வருஷம் பிரச்சனை தெரியுமா? 430 வருஷ பிரச்சனைய ஒரே நாள்ல தீர்த்தாரு. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நெடுநாள் பிரச்சனைய இந்த 2024 கர்த்தர் முடிக்கிறார். கைகளை பலமாய் தட்டி ஹல்லேலூயா. அதுக்கு உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு தன்மை, ஒரு பாயிண்ட் என்னன்னா, விசுவாசித்து பேசுங்கள். பிரச்சனைகளை விசுவாசமா பாருங்க. 1 சாமுவேல் 17:16 இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். ஒரு பெரிய அரக்கனாகிய கோலியாத்து முன்னாடி வந்து நிக்கிறான். அரட்டுறான், உருட்டுறான். வாங்கடா பார்த்துக்கோ, உங்களுக்கு தெம்பு யோக்கியம் மறந்த எவனா வாங்கடா பாப்பான். ஒண்டிக்கு ஒண்டின்னு கூப்பிடுறான். 40 நாளா கூப்பிட்டுட்டு கிடக்குறான். காலையிலையும் மாலையிலையும் 80 டைம் வந்து நிந்தித்து பேசினா. ஒரு நாள் அபிஷேகம் பெற்ற தாவீது போய் அந்த மாம்ச மலையா இருக்கிற கோலியாத்தை பார்த்து, நான் ஸ்கிப் பண்ணி அந்த திரையில போடுவாங்க பாருங்க அந்த வசனம், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார். ஏய், நீ 40 நாளா ஓட விட்டடா, அவன் அனுப்பு இவன் அனுப்பு, பாத்திரன், கையை உடச்சிடறேன், காலை உடச்சிடறேன்னு 40 நாளா நீயும் சொன்ன. என் ஆளும் பயந்து ஓடிட்டான். உன் கதை முடிய போது இன்னைக்கு என் கையில. கர்த்தர் இன்றைக்கு உன்னை முடிப்பார். கையை தட்டுங்களா, நீங்க பின்னாடி இருக்கிறத அப்படியே உக்காண்டு இருக்கு பாரு. கையை தட்டு, வாயை தர. இன்றைக்கு போன வருஷத்துல உன்னை மிரட்டிக்கிட்டு இருந்த பிரச்சனை, நீயும் பயந்து போன. கர்த்தர் சொல்றாரு, ஏதோ ஒரு பிரச்சனை குறித்து நீ போன ஆண்டு பயந்து இருந்தாய், திகைத்திருந்தாய். என்னடா பண்றது? மிரட்டுறான்களே, பயமுறுத்துறான்களே, வெட்டிடுவான்களோ, குத்திடுவான்களோ, என்னமா ஆயிடுமோ, என்ன நடந்துருமோ தெரியல, நீங்களே பயந்து கொஞ்சம் பின்வாங்கி நின்னீங்களே. ஹல்லேலூயா. அந்த பிரச்சனையை பார்த்து இந்த வருஷம் சொல்லுங்க, உன் கதை முடியுது. இன்றைக்கு கர்த்தர் இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். இன்றைய தினம், அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிஞ்சு கொள்வாங்க. இன்றைய தினம் விசுவாசத்தோடு நம்முடைய வெற்றிக்கான நாளை குறித்தார். அவரே குறிக்கிறார். நான் கடந்த 40 நாள் 3 நாளா இருந்திருக்கலாம், ஆனா இன்றைக்கு அது என் டைம். இன்னைக்கு என்னுடைய நாள். நான் உனக்கு முடிவு எழுதுறேன். நான் சொல்றேன். இந்த தாவீதும் கர்த்தர் சொல்லி அவன் செய்யல, தன்னில் இருக்கிற அபிஷேகத்தை கொண்டு பேசினான். ஹல்லேலூயா. தன்னில் இருக்கிற கர்த்தருடைய வல்லமை கொண்டு, தன்னில் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு, தன்னில் இருக்கிற இயேசுவின் ரத்தத்தை கொண்டு, தன்னில் இருக்கிற கர்த்தருடைய கிருபையை கொண்டு அந்த கோலியாத்தை பார்த்து பயப்படாமல் சொன்னான், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு தருவான். இன்றைக்கே கர்த்தர் எங்களுக்கு வெற்றியை தருவார். இன்றைய தினம் இஸ்ரவேலுக்கு பெரும் ரட்சிப்பை தருவார். இந்த வெற்றியின் மூலம் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டென்று பூலோகத்தார் எல்லாரும் அறிவாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கு செய்யற ரட்சிப்பை ரட்சிக்கப்படாத புறஜாதியான் பார்த்து சொல்வான், உண்மையாவே நீ சேவிக்கிற ஆண்டவர் உண்மை உள்ள ஆண்டவர், நீ ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன்,
அதனால தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருந்து கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்கினார் என்று சொல்லும்படி. போன ஆண்டு அந்த புறஜாதி மத்தியில் நீ தலை குனிஞ்சு நின்று இருக்கலாம். கோலியாத்து அந்த மாதிரி உருட்டி கிருட்டி பேசும்போது அந்த கோலியாத்தின் சேனைகள் எவ்வளவு கிண்டல் பண்ணி இஸ்ரவேலை நிந்திச்சிருப்பாங்கல்ல. தோடையப்பா கோலியாத்தை கூப்பிடுறான், எல்லாம் துண்டகானம் துணிய காணம் ஓடுறான் பார், ராஜா எங்க இருக்கிறான் பார், தொடர்நடுங்கி எங்கேயோ உட்காந்துருக்கான் பாருன்னு 80 நாளும் 80 டைமும் 40 நாளும் என்னென்னலாம் கிண்டல் பண்ணிருப்பான். ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க பிரச்சனைக்கு நடுவே போகும்போது ரட்சிக்கப்படாதவங்க கூட உன்னை நிந்திச்சிருப்பான். என்ன ஏசு ஏசுன்னு போன, பைபிள்னு போன, நாங்களாம் எப்படி இருக்கிறோம், உனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருதுன்னு எவன்லாம் உன்னை பார்த்து சொன்னானோ அவன் சொல்ல போறான், நீ ஆராதிக்கிற கர்த்தர் பெரியவர், நீ ஆராதிக்கிற தேவன் உண்மையிலே பெரியவர் என்று பூலோகத்தார் யாவரும் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் பிரச்சனைகளை இன்றைக்கே உன் கையில ஒப்பு கொடுப்பார். நான் சொல்றேன், இந்த ஆண்டு நீங்கள் பெறுகிற வெற்றியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தரும்படி எல்லா கனத்தையும் எல்லா மகிமையும் எல்லா துதி ஸ்தோத்திரத்தையும் அவருக்கே ஏறிடுங்கள். பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவிடத்தில் வந்தால் 12 வருஷம் வியாதியோடு அவ பாடுபட்டான். தன் செல்வத்தை எல்லாம் வைத்தியர்களுக்கு கொடுத்து சற்றாகிலும் அவளுக்கு குணமாகல. இன்னொரு பைபிள் டிரான்ஸ்லேஷன் இப்படி சொல்லுது, எவ்வளவுக்கு எவ்வளவு அவ செலவு பண்ணாலும் அவ்வளவுக்கு அவ்வளவு வியாதி தான் கூடிச்சே ஒழிய வியாதி கொஞ்சம் கூட என்ன செய்யவே இல்லை, குறைவே இல்லை. ஆனால் எங்கெங்கயோ ஓடினா. நல்ல கவனிங்க, வாக்குத்தத்த செய்தி உங்களை தேடி வருது. 12 வருஷ பிரச்சனை, அவ பிரச்சனை 12 வருஷ பிரச்சனை. நான் முன்னாடி சொன்னேன் 430 வருஷ பிரச்சனை. தாவீதுடைய வாழ்க்கையில இருந்த பிரச்சனை 40 நாள் பிரச்சனை. இப்ப சொல்றது 12 வருஷ பிரச்சனை. இன்னைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறவங்க வாழ்க்கையில அது பல வருஷ பிரச்சனையா இருக்கலாம். எத்தனை வருஷங்கள் ஆனா என்ன, 12 வருஷ பிரச்சனை. அங்க ஓடுறா, இங்க ஓடுறா, அங்க சுகமாகுமா, இங்க சுகமா, அவ எங்கெங்கோ ஓடி பார்க்கிறா. வாழ்க்கையில ஒன்றும் நடக்கல. ஒரு நாள் அவள் தீர்மானித்தாள், இன்றைக்கு நான் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட போறேன். அல்லேலூயா. இயேசு இந்த பக்கம் வராருன்னு கேள்விப்படுறேன். அவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற தேவன் என்று காதுகள் என்ன பட்டிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த 12 வருஷமா இந்த பிரச்சனைகளை நான் அப்படியே முழுகிட்டேன். என் வாழ்க்கை அவ்வளோதான், நான் செத்து இந்த பிரச்சனையிலேயே செத்து ஒழிய போறேன் என்றவளே. என்னால நிறைய நேரம் நீங்க சொல்றீங்க, இந்த பிரச்சனையிலேயே என் கதை முடிஞ்சிடும் போல இருக்குது, அழுதுக்குனே என் வாழ்க்கை முடிஞ்சிடும் போல இருக்குது, போராடி போராடியே என் வாழ்க்கை முடிஞ்சிடும் போல இருக்குது, ஒப்பாரி வச்சே என் கதை முடிஞ்சிடும் போல இருக்குது, இப்படி 1க்கும் 2க்குமே அலைஞ்சு என் கதை முடிஞ்சிடும் போல இருக்குது, கடன் வாங்கியே என் வாழ்க்கை கடனாவே போகுது, ஒரு முன்னேற்றமும் வரப்போறது இல்லை அப்படின்னு சில நேரம் பிரச்சனையினுடைய அந்த நிலை உங்களுக்கு சொல்லலாம். ஆனா பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருஷ பிரச்சனை தான். ஆனா ஒரு நாள் அவள் உள்ளத்துல தீர்மானம் பண்ணா, நான் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொடுவேன், ஒரு வல்லமை எனக்குள் புறப்பட்டு வரும், நான் சுகமாவேன், என் வாழ்க்கை மாறும். இனி நான் வியாதியோடு இருக்க போகிறது இல்லை, இனி நான் பலவீனத்தோடு இருக்க போகிறது இல்லை, இனி நான் பிரச்சனையோடு இருக்க போகிறது இல்லை. ஒருவேளை கடந்த ஆண்டு நீங்கள் வியாதியில ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். சில நேரம் உங்களுடைய மனதில் எண்ணங்கள் இருக்குது, வாஞ்ச இருக்கு, சரீரம் உடம்புகளை ஒத்துழைக்காம இருந்திருக்கலாம். அன்னைக்கு 12 வருஷம் வியாதி பிடிச்சவ எப்படி அவ சுருங்கி போய் இருந்திருப்பா. அந்த 12 வருஷம் வியாதியில இருந்தவ எவ்வளவு நாற்றம் எடுத்தவளா இருந்திருப்பா, எவ்வளவு அவள் நொறுங்கி போயிருந்திருப்பா, எவ்வளவு ஒடுங்கி போயிருப்பா. அவ சொல்ற நம்பிக்கையோடு, நான் கர்த்தருடைய வஸ்திரத்தை தொடுவேன், நான் கர்த்தருடைய வஸ்திரத்தை தொடுவேன், கர்த்தருடைய வல்லமை எனக்குள்ள வெளிப்படும், நான் சுகமாவேன். ஏங்க, இயேசுநாதர் கிட்ட கூட அவ பர்மிஷன் கேட்கலங்க.
உங்களுக்கு தெரியுமா, பைபிள்ல இயேசுநாதருக்குள்ள இருக்கிற வல்லமைய இயேசுநாதருடைய பர்மிஷன் இல்லாம அவ சுதந்தரித்தால் கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உனக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தரிலிருந்து எடுப்பதற்கு உனக்கு உரிமை இருக்கிறது. ஹல்லேலூயா. சிலர்லாம் ஜெபிக்கிறதுக்கு சோம்பல் பட்டு நாளைக்குன்னு கடத்துறாங்க. நாளைக்கு என்பது நம்முடைய நாள் அல்ல. சிலர்லாம் அந்த பிரச்சனையிலேயே செட் ஆயிட்டாங்க. நாங்க செய்யறத நம்ம தலை எழுத்து, சிலர்லாம் சொல்லுவாங்க எழுத்து இப்படியே தான் கிடக்கணும், என் வாழ்க்கை இப்படியே தான். நீ அப்படி சொல்லாத. ஜெபிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் ஆவியில நிறைந்து ஜெபித்து அந்த பிரச்சனையை மாத்துறதை விட்டுட்டு என் வாழ்க்கை இவ்வளவுதான், நான் இப்படியே செத்து போறேன்னு சொல்லாதீங்க. நான் கர்த்தரை சந்திப்பேன், அவளுக்கு ஒரு வல்லமை இந்த ஆண்டு வரும், நான் ஜெபிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தரிடமிருந்து ஒரு வல்லமையை பெறுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் வஸ்திரத்தை தொட்டாலும் வல்லமதா, அவர் நிழலன் மேலும் பட்டாலும் வல்லமதா, அவர் வஸ்திரத்தை நாம் தொட்டாலும் வல்லமதா, அவர் நிழலன் மேல் பட்டாலும் வல்லமதா, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலும் வல்லமதா, ஒரே கையை தட்டனா யாராவது இருக்க கூடாது. வல்லமதா, அதிலோ வல்லமதா, உம்மை நான் பார்க்கணும், உம்மோடு பேசணும், உம்மை நான் பார்க்கணும், உம்மோடு பேசணும், நீர் என தொடும்போது நான் உணரணும், நீர் என தொடும்போது நான் உணரணும், வஸ்திரத்தை நான் தொட்டாலும் வல்லமதா, உங்கள் இளைஞர் மேல பட்டாலும் வல்லமை வெளிப்படுது, நான் தொட்டாலும் வல்லமதா, உங்கள் இளைஞர் மேல பட்டாலும் வல்லமதா, நீ ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலும் வல்லமதா, நீ ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலும் வல்லமதா, அதிலும் வல்லமதா, அதிலும் வல்லமதா, உம்மை நான் பார்க்கணும், உம்மோடு பேசணும், உம்மோடு பார்க்கணும், உம்மோடு பேசணும், நீர் என்ன தொடும்போது நான் உணரணும், நீர் என்ன தொடும்போது நான் உணரணும், வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, கூப்பிடும் என் சத்தம் கேட்பவரே, வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, கூப்பிடும் என் சத்தம் கேட்பவரே, உம்மை நான் பார்க்கணும், உம்மோடு பேசணும், உம்மை நான் பார்க்கணும், உம்மோடு பேசணும், நீர் என்ன தொடும்போது நான் உணரணும், நீர் என்ன தொடும்போது நான் உணரணும், வஸ்திரத்தை நான் தொட்டாலும் வல்லமை, 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 உங்க வஸ்திரத்தை நான் தொட்டாலும் வல்லமதா, உங்க நிழல் மேல பட்டாலும் வல்லமதா, நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலும் வல்லமதா, நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலும் வல்லமதா, அதிலும் வல்லமதா, அதிலும் வல்லமதா, உம்மை நான் பார்க்கணும், உம்மோடு பேசணும், உம்மை நான் பார்க்கணும், உம்மோடு பேசணும், காலகாலங்களில் வாழ்க்கையில் அற்புதம் செய்யும்படி, வாழ்க்கையில் குறைக்கும்படி, வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நிந்தைகளை தோல்படி கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது, பூமியையும் படைத்தவரே, கூப்பிடும் என் சத்தம் கேட்பவரே, உம்மை நான் பார்க்கணும், உம்மோடு பேசணும், உம்மை நான் பார்க்கணும், உம்மோடு பேசணும், நீர் என்ன தொடும்போது நான் உணரணும், நீர் என்ன தொடும்போது நான் உணரணும், வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, கூப்பிடும் என் சத்தம் கேட்பவரே, பூமியையும் படைத்தவரே, கையை தட்டுங்க, அப்படி வல்லமை. ஹல்லேலூயா. ரொம்ப சோம்பேறித்தனம் பண்ணிட்டு என் வாழ்க்கை அவ்வளோதான் முடங்காதீங்க. ஏமா 12 வருஷம் வியாதி உள்ளவளே நான் இப்படியே இருக்கிறதா என்ன?
இப்படியே கதை முடியுறதா என்ன? அவளுக்குள்ள ஒரு தீர்மானத்தை எடுத்தாலா எடுக்கலையா? அவ எடுப்பானா, நீங்க ஏன் எடுக்க கூடாது? இந்த பிரச்சனையோடு நான் இருக்க போறதில்ல. இந்த 2024 கர்த்தர் எனக்கு ஒரு மீட்பை உண்டு பண்ணுவார், எனக்கு ஒரு விடுதலையை உண்டு பண்ணுவார், எனக்கு ஒரு சுக வாழ்வை தருவார். என் சுக வாழ்வை கர்த்தர் துளிர்க்க பண்ணுவார். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார், என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார், என் வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றுவார், வயல்வெளியை அடர்ந்த காடாய் மாற்றுவார், அவாந்தர வெளிகளில் ஆறுகளை கட்டளையிடுவார். காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிற கர்த்தர் என் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு எனக்கு ஒரு ரட்சிப்பு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே சொன்னதை நிறைவேற்றின கர்த்தர், தாவீது சொன்னதை நிறைவேற்றின கர்த்தர், 12 வருஷம் வியாதியோடு கூட இருந்த மகள் சொன்னதை நிறைவேற்றின கர்த்தர். இந்த கால வேளையில நீ எதை விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறாயோ, எதை விசுவாசத்தோடு சொல்லுகிறாயோ? நான் ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல நான் பல முறை பிரசங்கம் பண்ணியிருக்கேன், அதை நான் மறுபடியும் சொல்றேன். ஒரு சகோதரிக்காக ஜெபிக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் உள்ள போகலான்னு பார்த்தேன். டாக்டர் ரவுண்ட்ஸ் இருக்கிறாரு. முடிச்சிட்ட உடனே வார்டில் போகலான்னாங்க. நான் வெளியிலேயே நின்றுட்டு இருந்தேன். டாக்டர் ஒவ்வொருக்கிட்டையும் போறாரு, 2 கேள்வி கேட்கிறாரு. எப்படிமா இருக்கு, உடம்பு எப்படி இருக்கு? ஒரு கேள்வி, எங்க அவங்க நாக்க நீட்டு? நாக்க நீட்டுறாங்க. அந்த நாக்கை பார்க்குறாரு. நாக்கை பார்த்து அந்த ஷீட்டில் என்னமோ எழுதுறாரு. அடுத்த பேஷண்ட்டை பார்க்குறாரு. எப்படிமா இருக்கு இப்போ உடம்பு? அந்த அம்மா என்னமோ சொல்லுது, எனக்கு தெரியல. நாக்கை நீட்டு. அந்த நாக்கை நீட்டுது. அந்த நாக்கை பார்க்குறாரு, எழுதுறாரு. என்னடா இது? டாக்டர் ரவுண்ட்ஸில் போய் எல்லாரையும் நாக்கை நீட்டு நாக்கை நீட்டுன்றாரு. நாக்கில் அப்படி என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தா, அந்த நாக்கில் கருப்பாக இருந்தால் அதுக்கு ஒரு அர்த்தம், செகுப்பாக இருந்தால் ஒரு அர்த்தம், கருப்பு புள்ளி புள்ளியாக இருந்தால் ஒரு அர்த்தம், மஞ்சளாக இருந்தால் ஒரு அர்த்தம். அது டாக்டர்களுக்கு தான் தெரியும் பழகுது. நாக்கை வச்சு உள்ள இருக்கிறது என்னன்னு டாக்டர்கள் கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ ஆண்டவர் எனக்கு அங்கே கட்டி கொடுத்தாரு, எல்லாம் நாக்கில் தான் இருக்கு. என் நாக்கை நான் சரியா பயன்படுத்தினா, என் நாக்கில் விசுவாச வார்த்தையை சரியா சொன்னா, என் நாவை பயன்படுத்தி கர்த்தரனை வாழ வைப்பார். என் பிரச்சனை மாறும், என் துக்கம் மாறும் என்று என் நாவினால் நான் அறிக்கை செய்தால் ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றுவார். எல்லாம் நாக்குதான். தாத்திரம். அல்லேலூயா. அம்மா புலம்பிக்கிட்டே வெளியே போகாதீங்க. இருக்கிறேன் என்று சொன்னவர் என்னோடு கூட இருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இருக்கிறேன்னு சொல்றவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆதியாகமம் 24:12 4வது குறிப்பு. இன்றைக்கு காரியம், இன்றைக்கு கர்த்தர் உனக்காக ஒரு காரியம் செய்வார். ஆதியாகமம் 24:12 என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கே நீர் எனக்கு காரியத்தை சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். பிரேயர். இந்த வருஷம் the God of today, இன்றைக்கு தேவன் இருக்கிறேன் என்று சொன்னவர் உங்கள் வாழ்க்கையிலே காரியத்தை சித்திக்க பண்ண வேண்டுமானால் நீங்கள் முழங்கால் படியிட்டு இந்த ஆண்டு ஜெபியுங்கள், அதிகமாய் ஜெபியுங்கள், ஜெபிக்கும்படி உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தாவே, கடந்த ஆண்டு நிறைவேறாமல் போன, அதற்கு முந்தின ஆண்டு நிறைவேறாமல் போன கிடப்பில் கிடக்கிற என் காரியங்கள் இந்த 2024 என் காரியங்களை சித்திக்க பண்ணுவீராக. கையை தட்டுங்க, என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. இந்த 2024 இன்னென்ன காரியம் அப்படி அப்படியே இருக்குதப்பா, இந்த காரியத்தை எனக்கு கைகூடி வர பண்ணுவீராக, சித்திக்க பண்ணுவீராக, தயவு செய்வீராக என்று எலியாசார் ஜெபித்த போது அந்த ஜெபத்தை கேட்ட தேவன் அன்றைக்கே அந்த காரியத்தை சித்திக்க பண்ணுவதற்கு, அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு இயேசு கிறிஸ்து
வல்லவராயிருந்தார். அல்லேலூயா. சில காரியங்கள் தடைப்பட்டு கொண்டே போகிறது. சில காரியங்கள் கைக்கு எட்டுகிறது, வாய்க்கு எட்டவில்லை. சில காரியங்கள் வருகிறது, நழுவி போகிறது. சில காரியங்கள் நீண்ட நாளாய் நீங்கள் சுதந்தரிக்க விரும்பியும் சுதந்தரிக்க முடியாமல் அந்த காரியம் உங்களுக்கு எட்டாததாக இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு அறியாததோ உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். உனக்கு எட்டாத காரியம், உன் புத்திக்கு எட்டாத காரியம், உன் கையில வந்து மாட்டாத காரியம், உன் கையில வந்து சிக்காத காரியம், உன்னை வேதனை படுத்தும்படி அந்த பிரச்சனை முடியாம இருக்கிற காரியத்தை கர்த்தர் இந்த வருஷம் the God of today இருக்கிறேன் என்கிற நாமம் உள்ளவரை பார்த்து இன்றைக்கு காரியத்தை சித்திக்க பண்ணும். இன்றைக்கு போதும். நீண்ட நாளாய் நாங்கள் காத்திருந்தது போதும். இந்த ஆண்டு உன் காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். நீதிமொழிகள் 16:33 சொல்லுது, காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். சங்கீதம் 37:5, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இயேசுநாதர் தான் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இயேசுவை தவிர காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர். இந்த பாட்டு யாருக்குன்னா தெரியுமா? சோத்திரிக்கிறோம் தெரியுமா? டக்குன்னு மைக்க வாங்குங்க, சோத்திரம். அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? வாய்க்க பண்ணுவார். இந்த ஆண்டு உங்க காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். கைகளை தட்டி பாடுங்க. பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தர் காரியம் வாய்க்கும். எல்லாரும் பாடுங்க. காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தர் காரியம் வாய்க்கும். காரியத்தை வாய்க்க செய்யும். காரியத்தை வாய்க்க கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியத்தை வாய்க்க கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். கையை தட்டி பாடுங்க ஐயா. கடைசியில் இருக்கிறவங்க, முன்னாடி இருக்கிறவங்க, கைகளை தட்டி காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தர் பாடுபடுங்க. கர்த்தர் நேரத்தில் கர்த்தர் காரியம் வாய்க்கும். காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். கால வேளையிலே விசுவாசத்தோடு கைகளை தட்டி உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். காரியத்தை வாய்க்க கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். எல்லா தூக்காலும் வெளியே போட்டோம், எல்லா சோம்பேறித்தனம் வெளியே போட்டோம். உற்சாகமாய் கைகளை தட்டி கர்த்தர் நேரத்தில் கர்த்தர் காரியம் வாய்க்கும். சத்தத்தை உயர்த்தி காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தர் காரியம் வாய்க்கும். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். காரியத்தை வாய்க்க கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். 2 நாளாகவும் 14:7 ஆசா சொல்லுகிறார். ஆசாவை பற்றி பைபிள் சொல்லுது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம், அவர்கள் காரியங்கள் வாய்த்தன. அவர்கள் கர்த்தரை தேடின போது அவர்கள் காரியம் வாய்த்தது. தானியேலின் காரியமோ வென்றால் ஜெயமா இருந்தது.
நேபுகாத்நேச்சார் வந்தான், தரியு ராஜா வந்தான், பெல்சாஷார் வந்தான், மேதிய பெர்சிய ராஜா வந்தான். ராஜா எவன் மாறி மாறி வந்தாலும் தானியேலின் காரியம் மாத்திர ஜெயமாவே இருக்குது. காரியங்களை வாய்க்க செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. ரொம்ப இழுக்கல, அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கடைசியா ஒன்ன சொல்லி முடிக்கிறேன். இன்றைக்கு உனக்கு ஒரு ஆசீர்வாதம். God of today, இருக்கிறேன் என்பவர் உன்னை அனுப்பினார்னு போய் சொல்லு. போ. ஏன் பயப்படுற? இருந்த கர்த்தர் அல்ல, இருக்க போகிறவல்ல. The God of today, இருக்கிறேன் சொல்லி போ, தைரியமா போ. ஆகாய் 2:19 சொல்லுது, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். என்னடா இது? ஆசீர்வதிப்பேன்னு சொல்ல, நாளைக்கு இல்லை, இன்னைக்கு. நம்மிடம் யாராவது உதவியை கேட்டு வரான்னு வச்சுங்களேன், நாளைக்கு வாங்க. என்னங்க? நாளைக்கு வாங்க. நம்ம அப்படியே சொல்லி பழகிட்டோம். நாளைக்கு வந்தா இன்று போய் நாளை வா. கடையில் ஒன்று எழுதி வச்சிருப்பான், இன்று ரொக்கம் நாளை கடன். என்னங்க சொல்லுங்க? இன்று ரொக்கம் நாளை கடன். இன்னைக்கு காசு கொடுத்துட்டு போ. அதை நம்பிட்டு நீ நாளைக்கு கேட்டான்னு சொல்லுவான், இன்னைக்கு ரொக்கம் நாளைக்கு. நாளைக்கு அவன் விடவே மாட்டான். இன்னைக்கு ரொக்கம் நாளைக்கு கடன். ஏன்னா நாளை என்பது நம்மகிட்ட இல்லை. நாளை என்ற பேச்சு அங்கே இடம் இல்லை. அவர் இன்றைய தேவன். அவர் சொல்றாரு, சில நம்ம கேட்கும், யார்கிட்ட உதவி கேட்கும் போது, ஐயோ நீங்கள் ஒரு 1ஆம் தேதிக்கு மேலேக்கு வாங்க. ஐயோ நேற்று வந்திருக்கலாமே, கிடைச்சிருக்குமே, இப்போ தானே கொடுத்தேன்னுவான். நம்பால் அதில் ரொம்ப கெட்டியாருனான் ஆள், போட விடுறதில்ல. ஆனால் கர்த்தர்கிட்ட போட சொல்லாரு, இன்றைக்கே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் இன்று முதல், நீங்கள் என்றைக்கு அவரிடத்தில் வருகிறீர்களோ அன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர். இன்றைக்கு எங்களுக்கு ஆசீர்வாதமே இல்லையா? இன்றைக்கு கர்த்தர் எங்களுக்கு ஒன்று செய்ய மாட்டாரா? எங்கள் ஜபத்தை கேட்டு ஒரு வாசலை திறக்க மாட்டாரா? என் பிரச்சனையை கர்த்தர் இன்றைக்கு மாற்ற மாட்டாரா என்று ஏங்கி கொண்டிருக்கிற, என்னைக்கு பிரச்சனை மாறும்னு கலங்கி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து God of today, இருக்கிறேன் என்ற நாமம் உள்ளவர் சொல்றாரு, இன்றைக்கே, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். பல நாள் தேவ பிள்ளைகளே, இன்று முதல் ஒரு பிரதர் என்கிட்ட ஒரு நாள் வந்தார். ஐயா, என் வாழ்க்கையில் நான் நொறுங்கி போய் ஒரு முறை நான் வந்தேன். ஆனால் என் பிரச்சனையை நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் எனக்கு ஜெபம் பண்ணீங்க. கடன் தொல்லை, எடுக்கிற காரியமெல்லாம் ஃபெயிலியரு, செத்துடலான்னு கூட நினச்சிட்டேன். நான் அவ்வளவு பிஸ்னஸ் நான் அவ்வளவு அழகாக நடத்துவேன். ஆனால் இந்த பிஸ்னஸ் என்னால் நடத்த முடியல. ஒரு பக்கம் வியாதி, ஒரு பக்கம் கடன், ஒரு பக்கம் எதிர்பாராத நஷ்டம். என்ன செய்யறதுனே தெரியல. நான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் பொத்தலான பையில போட்ட மாதிரியே இருக்குது. என் வாழ்க்கை ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் நான் இருந்தேன். என் வாழ்க்கையே வெறுத்து போச்சு. ஐயா, செத்துடலாமா? நம்பிக்கை இல்லையே. எதை செய்தாலும் என் வாழ்க்கையில ஒன்றும் நடக்கலையேன்னு நான் கலங்கி, சில நேரம் நான் ஜெபம் பண்றதை கூட நான் விட்டுட்டேன். பைபிள் படிக்கிறத கூட நான் சரியா விட்டுட்டேன். சர்ச்சுக்கு போனாலும் ஒப்புக்காக போயிட்டு ஒப்புக்காக வருவேன். எந்த பிரசங்கத்தையும் நான் உண்டு கவனிக்க மாட்டேன். என்னடா ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லி என் வாழ்க்கையில் என்னையா வந்துச்சு அப்படின்னு கலங்கி போயிருந்த நேரத்தில் நான் ஒரு நாள் உங்களை சந்திக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. என் நிலைமையை பார்த்து, என்னப்பா ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க அப்படின்னு கூட நீங்க என்கிட்ட கேட்டீங்க. ஆனால் நான் எதுவுமே சொல்லலை. இல்லையா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு தான் சொன்னேன். ஆனால் எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணீங்க. அப்போ ஜெபம் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொன்னீங்க பாருங்க. அந்த வார்த்தை எனக்குள்ள மின்சாரத்தை பாயிற மாதிரி இருந்துச்சு. நிறைய வார்த்தையை சொல்லி ஜெபிச்சுக்கிட்டே வந்தீங்க.
ஒரு டைம்ல இன்று முதல் கர்த்தர் உனக்கு பசுமையான நாட்களை தரப்போகிறார். இன்று முதல் உன் வனாந்தரம் மாறப்போகிறது. இன்று முதல் கர்த்தர் உனக்கு ஒரு நன்மையை செய்ய போகிறார். காய்ந்து போன உன் வாழ்க்கை ஒரு பசுமையான புல்வெளியை போல மாறப்போதுன்னு நீங்க எல்லா வார்த்தையோடு இந்த வார்த்தையை சேர்த்து நீங்க சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டீங்க. அந்த வார்த்தை எனக்குள்ளே என்னை உற்சாகப்படுத்திட்டு தட்டி எழுப்பிட்டு, சோத்திரம், காஞ்சி போன பூமியில தண்ணியை ஊத்துனா அந்த பூமி எப்படி குளிர்ந்து போகுமோ, வதங்கி போன செடியில ஒரு தண்ணியை ஊத்துனா அது எப்படி வளருமோ, பட்டு போன செடியில உரம் போட்டு அது மறுபடியும் எப்படி துளிர்க்குமோ, இன்று முதல் உனக்கு ஒரு பசுமையான நாட்களை தரார்னு சொன்னீங்களே, எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. அந்நாள் முதற் கொண்டு கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க தொடங்கினார். என் வியாபாரத்தை ஆசீர்வதிக்க தொடங்கினார். என்னுடைய பிசினஸை கர்த்தர் ஆசீர்வதிக்க தொடங்கினார். என்னை விட்டு போன, என் கை விட்டு போன, என்னுடைய வாழ்க்கையில என்னை விட்டு போன எல்லா நன்மைகளும் திரும்பி வர பண்ணினார். அன்றைக்கு தொடங்கின ஆசீர்வாதம் இன்றும் குறையவே இல்லை. நன்மைகளினால் நிரப்புகிறார். நான் சொல்றேன், அந்த மனிதனை ஆசீர்வதித்த தேவன் இந்த கால வேளையில கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய உங்க வாழ்க்கை ஒருவேளை பட்டு போயிருக்கலாம். அந்த சகோதரர்கள் சொன்ன அதே வார்த்தையை அதே தொனியோடு சொல்லுகிறேன். கர்த்தர் ஒரு பசுமையான நாட்களை இந்த 2024 கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. விசுவாசிக்கிறவங்க ஒரு நிமிட கைகளை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. காலையில கூட ஒரு அருமையான மகள் ஒரு சாட்சி சொன்னாங்க. அருமையான மகள் சுகந்தி. தோத்திரம். ரொம்ப கடனாளியா இருந்தோம். லோனெல்லாம் கேட்டு பார்த்தோம். லோன் ஒன்றும் கிடைக்கிற மாதிரி தெரியல. வாழ்க்கை ரொட்டேஷன்லயா போயிட்டு இருந்துச்சு. கடன்லயே இருந்தோம். பிள்ளைகளை எப்படி படிக்க வேண்டியதுன்னு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் ஒரு சொந்த வீட்டை வாங்கி கட்டுறதுக்கு அந்த பிள்ளை சொன்னிச்சு, லட்சாதிபதியாக மாற்றிருக்கிறார். அந்த பிள்ளைக்கு சொல்ற கோடீஸ்வரராகவும் மாற்றுவாரு கர்த்தர். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற உங்க வாழ்க்கைய பசுமையான பசுமையான நாட்களாக உங்க நாட்களை கர்த்தர் நல்ல பலமாய் உங்க கையை உயரமாய் தட்டி, தேவனே கையை நல்ல உயரமா தட்டுங்க. கர்த்தர் இன்று முதல் 115 சங்கீதம் 12 சொல்லுது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார். லூக்கா 24:50 சொல்லுது, பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவளை ஆசீர்வதித்தார். எது வரைக்கும் அழைத்து கொண்டு போய்? பெத்தானியா வரைக்கும் அழைத்து கொண்டு போய். நான் சொல்றேன், இந்த 2024 அவரே உங்களை அழைத்து கொண்டு போய் ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க பெத்தானியா வரைக்கும் அவளை அழைத்து கொண்டு போனவர் இந்த 2024 என்னை அவர் கொண்டு போய் என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னாகுமா 24:1 சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். 2024 உங்களை ஆசீர்வதிப்பது தேவனுடைய சித்தமும் பிரியமா இருக்குது. ஆமென். யாத்திராகமம் 23:25 அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு என்ன செய்வார்? விலக்கி போடுவார். தாவீது தன்னுடைய வீட்டை கர்த்தருக்கு முன்பதாக நிறுத்தி கொண்டு ஒரு ஜெபம் செய்தான். 2 சாமுவேல் 7:29 இப்பொழுதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி ஆசீர்வதித்தருளும். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய அடியாளின் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. நான் சொல்றேன், ஏசப்பா, என் சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளின் வீடு உமக்கு முன்பாக இருக்கும்படி ஆசீர்வதித்தருளும். என் விசுவாசிகளின் வீடு என்றைக்கும் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதாக. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம்,
சர்வத்துக்குரிய ஆசீர்வாதத்தை தந்து ஆஸ்வதிப்பாராக. என்னாகமம் 32:20, ஆதியாகமம் 32:24 சொல்லுது, அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடினான். இந்த வசனத்தோடு நான் முடிக்கிறேன், கவனிங்க. யாக்கோப்பு என்கிறவன் சாயங்காலத்தில் ஜெபத்தை ஆரம்பித்தவன் விடியற் காலம் வரை ஜெபித்துக் கொண்டே இருக்கிறான். பொழுது விடியும் அளவும் ஜெபிக்கிறான். கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார் 26 வசனத்தில், நான் போகட்டும், பொழுது விடுகிறது. மக்கள் எல்லாம் நடமாட ஆரம்பிப்பார்கள். பொழுது விடிது, ஏர்லி மார்னிங் ஆயிடுச்சு. சும்மா ஆசீர்வாதி ஆசீர்வாதி என் காலை பிடிச்சிட்ட கேட்டுட்டா நான் உன்னை ஆசீர்வச்சிருவேனா? சில நேரம் ஆசீர்வதிக்காத மாதிரி ஆண்டவர் காட்டுவார். கொஞ்ச நேரம் அவர் பிகு காட்டுவார், கொஞ்சம் அப்புறம் போகிறவரை போல காட்டுவார், கடந்து போகிறவரை போல காட்டுவார். உண்மையில் உங்களை கடந்து போக விருப்பம் இல்லை, உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் மனம் நிரம்ப இருக்கிறது. அப்படி போக்கு காட்டுவார். போகட்டும், என்னை விட்டு, அவர் அப்படித்தான் சொல்லுவார். You must understanding Jesus Christ. என்னடா இது ஆசீர்வாதம் சொல்ற, அவர் என்னை விட்டு நான் போகட்டும்னு சொல்றாரு, இவரெல்லாம் ஒரு ஆண்டவரா அப்படின்னு விட்டுறது இல்ல. அவர் அப்படித்தான் சொல்வாரு. நீங்க தான் சொல்ல, என்ன ஆசீர்வதிங்கப்பா, இயேசுவே ஆசீர்வதிங்கப்பா, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, என் வீட்டை ஆசீர்வதிங்கப்பா, என் வாழ்க்கையை ஆசீர்வதிங்கப்பான்னு நீங்க தான் கேட்கணும். பொழுது விடுகிறது, நான் போகட்டும். அவன் சொல்றான், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட. அப்படி சொல்லும் பொழுது அந்த விடியற் காலத்தில் ஒரு ப்ராஃபட்டிக்கலா சொல்றேன், யாக்கோப்பை அங்கே ஆசீர்வதி. அந்த டைம் என்ன தெரியுமா? ஏர்லி மார்னிங், பொழுது விடுகிற நேரம். இன்னைக்கு நாம் அந்த நேரத்தில் தான் இருக்கிறோம். ராத்திரி எல்லாவற்றை போராடி இருக்கிறோம். கடந்த 3 நாளாவிட சமூகத்தில் ஜெபம் பண்ணி இருக்கிறோம். இந்த காலை நேரம், அன்றைக்கு யாக்கோப்பை ஆசீர்வதித்தாதே கர்த்தர், இந்த 1ஆம் தேதியில 2024 இந்த பொழுது விடுகிற இந்த ஏர்லி மார்னிங்ல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, யாக்கோப்பை அங்கே ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அவன் பேரை ஆசீர்வதிச்ச உடனே சில அனுபவங்களா நடக்குது. 30ஆம் வசனம் அவன் சொல்றான், நான் தேவனை முகமுகமாய் கண்டேன். ஹல்லேலூயா. 2வது, உயிர் தப்பி பிழைத்தேன். ஹல்லேலூயா. ஆதியா 32:31 அவன் கடந்து போகையில், என்னங்க, இந்த 2024 நீங்கள் கடந்து போவீர்கள், கடந்து போவீர்கள். உங்களை கடக்கிறதுக்கு தடையா நிறைய வரும். ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கிறதுனால எல்லா யோர்தானையும், எல்லா எரிகோவையும், எல்லா செங்கடலையும் நீங்கள் கடந்து போவீர்கள். பைபிள் சொல்லுகிறது 31, சூரியன் உதயமாயிற்று. அந்த நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும், நீதியின் சூரியன் உதிக்கும். பைபிள் சொல்லுகிறது 31, அவன் நடந்தான். என்னங்க, நடந்தான். நீங்கள் நடப்பீர்கள், முன்னேறுவீர்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருப்பதனால் நீங்கள் முன்னேறுவீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படியானால் முதல் குறிப்பு இன்றைக்கு ரட்சிப்பு. 2வது பாயிண்ட் இரட்டிப்பான நன்மை. 3வது மீட்பும் விடுதலையும் இன்றைக்கு. 4வது கர்த்தர் உங்களுக்காக காரியத்தை வாய்க்க பண்ணுவார். 3வது கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, அதற்கு தேவன். சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, அதற்கு தேவன் இருக்கிறேன் என்பவர் என்னை அனுப்பினார் என்று சொல்வாயாக. எல்லாரும் சொல்லுங்கள், அதற்கு தேவன் இருக்கிறேன் என்பவர் என்னை அனுப்பினார் என்று சொல்வாயாக. கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த வார்த்தை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை எத்தனையோ முறை நான் படிச்சிருக்கிறேன்.
ஆனால் இந்த 2024 எங்களுக்கு கர்த்தரால் உரைக்கப்பட்ட ரேமா வார்த்தையாக, இந்த ஆண்டுக்குரிய வார்த்தையாக எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக சோத்திரம். இருக்கிறேன் என்ற நாமம் உள்ளவர் இந்த ஆண்டு முழுவதும் எங்களை நடத்த போவதற்காக, எங்கள் பிள்ளைகளை நடத்த போவதற்காக, எங்கள் குடும்பத்தை நடத்த போவதற்காக, எங்கள் காரியங்களை நடத்த போவதற்காக, எங்கள் பிசினஸை நடத்த போவதற்காக, எங்கள் வேலைகளை நடத்த போவதற்காக. நன்றி அப்பா. கையை தட்டி எல்லாம் ஒரு நிமிடம் கைகளை தட்டி வாயை திறந்து நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒரு நிமிடம் கைகளை தட்டுங்களே, தட்டுங்களே, அந்த வார்த்தையை சொல்லுங்களே. இருக்கிறேன் என்பவர், இருக்கிறேன் என்பவர் என்னை அனுப்பினார் என்று சொல்வாயாக. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. அங்க இங்க எழுந்து போகாதீங்க, அப்படியே வேடிக்கை பார்க்காதீங்க. ரொம்ப முக்கியமான நேரம். இந்த வார்த்தை உங்களுக்குள்ள அப்ளிகேட்டடா இன்னும் நிறைவேற்ற போற நேரம். ரிஷா கந்தன துபலாரா ரிமா சியாந்தரா துபா 100% இது கர்த்தர் சொன்ன வார்த்தை என்று நம்பினவனாய் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு அறிவிச்சிருக்கிறேன். கர்த்தர் சொல்லாத எதையும் பீடத்தில் கொண்டு வருகிற ஊழியன் நான் அல்ல. கர்த்தர் சொல்லுகிறது எதுவோ அதை தீர்க்கமாய் பிரசங்கிக்கிற ஒரு கர்த்தருடைய அடிமை நான். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தரோடு தெளிவாய் பேசியிருக்கிறார். அவர் இருந்த தேவன் அல்ல, வரப்போகிறவர் அல்ல, இருக்கிறேன் என்கிற நாமம் உள்ள கர்த்தர் இந்த காலவேளை அவர் கையை பிடிச்சிருக்கிறாரு. ஒரு காரியத்தை நீங்க செய்ய போறீங்க. ஒரு நாள் ஆண்டுடைய சமூகத்தில் இருந்தீங்க. இந்த காலவேளையிலே ஜெபத்தை முடிச்சிட்டு நீங்க போக போறீங்க. கர்த்தர் தான் உங்க கையை பிடிச்சு நடத்தணும். ஆண்டுடைய வாக்கு தத்தங்கள் இருக்கிறது தான், அவர் தான் நடத்தணும், அவர் தான் நடத்தணும். அவர் நடத்தாம உங்களால் என்னால் நடக்க முடியாது. பிசாசு வெள்ளம் போல வருவான். கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற அதே நேரத்தில் உங்க மேல சாத்தான் கோபமா இருப்பான். ஏதாவது உங்க வாழ்க்கையில இடையூறு பண்ணாம பாப்பா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்னால முடியாதுப்பா, நீங்க தான் இதை நடத்துறப்பா, என்னால நடக்க முடியாதுப்பா, என்னை நடத்துறதுக்கு யார் இந்த பூமியில இல்ல, உங்களை போல நடத்த யாரும் எங்களுக்கு இல்ல, உங்களை போல எங்களை நடத்த யாரும் இல்லப்பா. எங்களை நம்பி நாங்க நடக்க முடியாது, எங்க சொந்தக்காரங்களை நம்பி நாங்க நடக்க முடியாது, எங்க உறவினரை நம்பி நாங்க நடக்க முடியாது, எங்க சம்பாத்தியத்தை நம்பி நாங்க நடக்க முடியாது, எங்க வருமானத்தை நம்பி நாங்க நடக்க முடியாது. எங்களை நீங்க தான் நடத்தணும். எங்க கையை நீங்க தான் பிடிக்கணும். உங்க கை வலிச்சாலும் உங்க 2 கையை அப்படி தூக்கிடுங்க. ஒரு பாட்டை பாட போற, கரம் பிடித்து நடத்துவார்னு பிள்ளைகள் பாட போறாங்க. உங்க கையை அப்படியே உயர்த்துருங்க. நான் விசுவாசிக்கிறேன். இந்த கையை நான் இப்படி உயர்த்துறதுக்கு காரணம் என்னால முடியாதுப்பா. ஏன் தெரியுமா? நம்ம கையை உயர்த்துறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? என்னால முடியாதுப்பா, என்னால முடியாதுப்பா, என்னால முடியாதுப்பா, என்னால முடியாது இயேசுவே, முடியாதுப்பா. அப்படியே கையை உயர்த்தி ஆண்டவரை சொல்லுங்க. நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே கர்த்தர் உங்க கையை பிடிப்பாரு. இந்த காலவெல்லாம் உங்க கையை பிடிப்பாரு. கையை உயர்த்தி சின்ன பிள்ளைங்க பெரியவங்க, எங்களால முடியாதுப்பா, இந்த கால வேலை கையை பிடிச்சு நீங்க நடத்துங்கப்பா. இருக்கிறேன்
சொன்ன நாமமுள்ள கர்த்தர். எங்க கையை பிடிச்சு நீங்க நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா. எல்லாரும் கேளுங்க, வாலிப தம்பி கேளுங்க, வாலிப தங்கச்சி கேளு, பிரதர் உங்க கையை உயர்த்தி கேளு, சிஸ்டர் உங்க கையை உயர்த்தி கேளுங்க. பாஸ்டர் நடத்த முடியாது, சபை நடத்த முடியாது, எந்த விசுவாசி கூட நடத்த முடியாது. வாக்கு தத்தம் பண்ணின கர்த்தர் காலங்களை தம்முடைய கரத்திலே வைத்திருக்கிற கர்த்தர் ஒருவரே நடத்த முடியும். அப்படியே கையை உயர்த்தி வலிச்சாலும் பரவாயில்லன்னு கையை உயர்த்துங்க. ஒரே போல இந்த பல்லட பாடும் போது கையை பிடிப்பார். பாடுங்க, கையை உயர்த்தி பாடுங்க. கையை அப்படியே உயர்த்தி கண்ணீரோடு கையை பிடிச்சு நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா. கரம் பிடித்து நடத்துவா, மாலைவே நிறுத்துவா. ஒரு பேச்சுவது கைய கீழே இறக்காதீங்க. பேச்சுவா கைவிடா விலகிடா பிடிப்பே கைவிடா விலகிடா. பேச்சுவது போல் கையை பிடிச்சிருங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் காலங்களில் பிடிச்சிருங்கப்பா, பிடிச்சு நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா. கரம் பிடித்து நடத்துவா, கண்மாலைவே நிறுத்துவா. கரம் பிடித்து நடத்துவா, கண்மாலைவே நிறுத்துவா. ஒரு பேச்சுவது போல் பேச்சுவா. ஒரே ஒரு முறை ஒரு நிமிடம் நான் ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே இந்த காலை நேரத்தில் அந்த வாக்கு தத்துவத்தை மனசுல வச்சுக்கிட்டு, செய்தியை கேட்ட செய்தி 5 பாயிண்ட மனசுல வச்சுக்கிட்டு, இன்றைக்கு ரட்சிப்பு, இன்றைக்கு விடுதலையாகிய மீட்பு, இன்றைக்கு காரியங்களை வாய்க்க பண்ணும் கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு அற்புதம், இன்றைக்கு இரட்டிப்பான நன்மை, இன்றைக்கு ஆசீர்வாதம்லாம் சொன்னார்ல, அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் கர்த்தர் உங்க மேல ஊற்றுவார். நான் ஜெபம் பண்ணி ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணி ஆமேன்னு முடிச்ச உடனே அந்த வாக்கு தத்துவத்தை மனசுல வச்சுக்கிட்டு, செய்தியை மனசுல வச்சுக்கிட்டு, கையை பலமா தட்டி ஏசப்பா இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு நீங்க கையை ஒரு நிமிடம் அப்படியே தட்ட போறீங்க. அந்த வார்த்தைகள் அப்படியே உங்களுக்குள்ள பனி போல இறங்கும். ஆயத்தமா இருக்கிறீங்களா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நீர் எனக்கு சொன்ன வார்த்தைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லியிருக்கிறேன்ப்பா. அதற்கு தேவன் இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்று மோசேயை தைரியப்படுத்தி அனுப்பி மோசேயை ஜெயிக்க வைத்த தேவன் இந்த 2024 அதற்கு தேவன் இருக்கிறேன் என்ற நாமம் உள்ளவர் உங்களை நடத்துவார் என்று சொல்லி இந்த
இந்த ஆண்டு எங்கள் சபைக்கு இந்த வாக்குத்தத்தம் சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை எத்தனையோ முறை நாங்கள் படித்திருக்கிறோம். ஆனால் இன்று வருஷம் எங்கள் சபையின் பொது வாக்குத்தத்தமாக இந்த வார்த்தையின்படி நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறீரே. இன்றைக்கு ரட்சிப்புன்னு சொல்லியிருக்கிறீரே, இன்றைக்கு விடுதலை மீட்புன்னு சொல்லியிருக்கிறீரே, இன்றைக்கு இரட்டிப்பான நன்மைன்னு சொல்லியிருக்கிறீரே, இன்றைக்கு காரியம் வாய்க்குன்னு சொல்லியிருக்கிறீங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்களே. நீங்க சொன்ன வார்த்தையை உடைய பிள்ளைகளுக்கு சொன்னேனே, அந்த வார்த்தை ஒண்ணு தவறி போக கூடாது, தரையில் விழக்கூடாது, தாமதிக்க கூடாது. அது இன்றைக்கே நடக்கட்டும், இந்த ஆண்டே நடக்கட்டும். ஆண்டவரே, நிறைய குடும்பத்துல திருமண காரியங்கள், கை தட்டாதீங்க, இப்ப கை தட்டாதீங்க, சொல்ற நேரத்தில் கை தட்ட, இப்ப கை தட்டாதீங்க. ஆண்டவரே, நிறைய பேர் வீட்டுல பிள்ளைகளுக்கு திருமண வயது வந்தோம், திருமணம் ஆகாம இருக்கிறாங்கப்பா. இந்த வருஷம் அன்றைக்கு எலியாசாரின் ஜெபத்தை கேட்டு காரியத்தை வாய்க்க பண்ணும்படி ஆபிரகாமின் மகனாகிய ஈசாக்கின் திருமணத்தை நடத்துறது போல இந்த ஆண்டு தடைப்பட்ட திருமணங்கள் நடைபெறட்டும், கடன்பட்டவர்களுடைய கடன்கள் அடைக்கப்படட்டும், கடந்த வருஷத்தின் வியாதிகள் சுகமாகட்டும், கடந்த வருஷத்தின் பிரச்சனைகள் மாறி போகட்டும், கடந்த வருஷத்தின் நிந்தைகள் மாறி போகட்டும். கர்த்தர் இந்த வருஷத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை தருவீராக, இப்படி பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைப்பீராக. போன ஆண்டு பிள்ளைகள் தோற்று போனவைகள் இந்த ஆண்டு ஜெயம் எடுப்பார்களாக. நன்மை வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கிற குழப்பம் மாறட்டும், குடும்பத்தில் இருக்கிற சஞ்சலங்கள் மாறட்டும், குடும்பத்தில் இருக்கிற நெருக்கடிகள் மாறட்டும். கர்த்தர் ஒரு அற்புதத்தை ஒவ்வொரு வாழ்க்கையில செய்வீராக. எந்தெந்த குடும்பத்தில் எந்தெந்த பிரச்சனைகள், எந்தெந்த காரியங்கள் சரியானால் அந்தந்த வீட்டுக்கு மகிழ்ச்சி வருமோ அந்தந்த ஆசீர்வாதத்தை தருவீராக. என் தேவனதை செய்ய போறதுக்காய் சோதரா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எஸ், ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மை வருவதாக, கிருபை வருவதாக, ஆசீர்வாதம் வருவதாக. இன்றைக்கு இன்றைக்கு the God of today இருக்கிறேன் என்ற நாமமுள்ள கர்த்தர் இந்த பிள்ளைகளை நடத்தி காரியங்களை வாய்க்க பண்ணுகிற, ரட்சிக்கிற, இரட்டிப்பான நன்மையை தருகிற ஹல்லேலூயா கர்த்தர் இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்த போறதுக்காக சோத்ரா சோத்ரா. ஆண்டவர் அப்படியே செய்கிறதுக்காக சோத்ரா. தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல